ஹாய் ஆல், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். குரூப் 2 எல்லாம் நல்லா எழுதியிருப்பீங்க. ஓகே, நல்லா பண்ணல, நம்ம நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியும் நம்மளுக்கு அது கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நம்ம அதவே யோசிச்சுட்டு இருக்க முடியாது இல்லையா? ஸோ நெக்ஸ்ட்டு 2025க்கு குரூப் 4க்கு நான் ப்ரிப்பேர் ஆகலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ நானும் குரூப் 2 எழுதினேன். எனக்கு 136 கொஷின்ஸ் தான் கரெக்டாக இருந்துச்சு. என்னால் முடிஞ்ச ஹார்ட் ஒர்க் பண்ணேன். பட் இவ்வளோ மார்க் தான் கிடச்சி, இவ்வளோ கொஷின்ஸ் தான் கரெக்டாக போட்டேன். நானும் ஏன் மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்ட்டு அதவே யோசிச்சுட்டே உட்காந்துருந்தேன். ஆனால் டைம் தான் போய்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம இருக்கிற டைமை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். நான் போட்டுக்கிற ஷெடியூல் ஹவுஸ் ஒய்ஃபு, பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கவங்க அண்ட் ஃப்ரெஷர்ஸ் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே செட் ஆகும். ஸோ உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறேன், நான் ஒரு ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்டு. குரூப் 2ல் இங்கிலீஷ் எடுத்து தான் படித்தேன். பட் மேக்ஸும் ஜிஎஸும் ஒழுங்காக பண்ணாததுனால எனக்கு 136 தான் கிடச்சது. ஸோ இப்போ குரூப் 4க்கு நான் புதுசாக தமிழ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதனால் நான் ரொம்ப மினிமமாக தான் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு தமிழ் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு, அதாவது ஃபஸ்ட்டு ஒரு தடவை தமிழ் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு 40 டேஸ்க்கு அப்புறம் மேக்ஸும் ஜிஎஸும் ஆட் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு கொஞ்சம் டைம் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி நான் பிளான் வச்சுருக்கேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை நான் ஆல்ரெடி ப்ராப்பராக ஸ்கெடியூல் போட்டு நான் அந்த பிளான் படி நான் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அண்ட் தென் விஷயம் என்னென்னா, நம்ம இந்த ஒரு இயர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நான் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் போடலாம், ஃப்ரீ டெஸ்ட்டும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு யோசிச்சிருக்கேன். ஸோ என்னால் முடிஞ்சது எவ்வளோ கொஷின்ஸ் எடுக்க முடியுமோ அதை ஃப்ரீ டெஸ்ட் கொடுக்குற மாதிரி ஒரு பிளான். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரீ டெஸ்ட்டையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. தினமுமே நம்ம என்ன இயல் படிக்கிறோமோ அதுக்கு கரெக்டாக நைட்டு 8 o'clock நான் அப்லோட் பண்ணிடுவேன் கொஷின் பேப்பரை. நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். அண்ட் தென் மார்னிங், நெக்ஸ்ட் டே மார்னிங் அதுக்கான ஆன்சரும் நான் ஒரு வீடியோவாக போட்டுருவேன், எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவாக போட்டுருவேன். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் 6th இயல் 1 and 2 அப்படின்னா 6th இயல் 1ல் ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் லைக் ஒரு 30 கொஷினோ இல்லை ஒரு 50 கொஷினோ, எவ்வளோ கொஷின் என்னால் எடுக்க முடியுமோ அதை இயல் 1ல் எடுத்துருவேன். அதே மாதிரி இயல் 2லையும் அதே மாதிரி எடுத்துகிட்டு தனித்தனியாக இயல் 1 இயல் 2 அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக அப்லோட் பண்ணிவிடுவேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் படித்து முடிச்சுட்டு டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு அண்ட் நெக்ஸ்ட் டே நான் அந்த வீடியோ போடுவேன், ஆன்சர் கீ வீடியோ போடுவேன். ஸோ நீங்கள் அதில் செக் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ப்ளஸ் எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காண்டி தான் நான் அந்த ப்ரீ டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கேன். எக்ஸாம்பிள் இப்போ நான் கொஷின் எடுக்கிறேன் அப்படின்னா நானும் அந்த கான்செப்ட் நல்லா படித்த மாதிரி இருக்கும். எப்படி கொஷின்ஸ் எடுக்கலாம் அப்படின்றத நான் கொஷின்ஸ் எடுக்கும்போது எனக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கும் அந்த கொஷின்ஸை நீங்கள் எழுதி பார்க்கும்போது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம ரெண்டு பேர்த்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் இந்த டெஸ்ட் பேட்ச் இருக்கும். ஓகே, இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போது நம்ம ஷெடியூல் பார்க்கலாமா? தினமும் நீங்கள் ஒரு 4 hours இல்லை ஒரு 3.5 hours 4 hours ஹவுஸ் ஒய்ஃப்க்கு ஜாப் போய்கிட்டு இருக்கவங்களுக்கு இது எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் போட்டிருக்கேன். காலையில் ஒரு 2 hours, நைட் ஒரு 2 hours அந்த மாதிரி டைம் கிடச்சா கூட படிச்சுக்கலாம். நானுமே இப்போ ஒர்க் பண்ணிகிட்டே தான் படிக்க போகிறேன் தமிழ். ஸோ எனக்கு இது முடியும் அப்படின்ற பட்சத்தில் உங்களாலேயும் முடியும். கண்டிப்பாக காலையில் ஒரு 2 hours டைம் இருக்கும், நைட் ஒரு 2 hours டைம் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நான் சீக்கிரம் ஜாப் குவிட் பண்ணிவிடுவேன். இந்த ஒரு 1 month அந்த இதில் குவிட் பண்ணிவிட்டு நான் ஃபுல் டைம் படிக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் இருக்குது. ஸோ நான் அதை பற்றி அப்டேட்லாம் நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த பிளானை பார்ப்போமா? நாளையிலேருந்து இந்த பிளான் ஸ்டார்ட் ஆகுது. 4th ஸ்டார்ட் ஆகுது. 6th இயல் 1 and 2 காலையில் ஒரு இயல், நைட்டு ஒரு இயல். அப்புறம் தூங்குறதுக்கு முன்னாடி ரெண்டுத்தையும் ரிவிஷன் பண்ணிக்கணுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். இது என்னோடய பிளானு. இல்லை நான் இன்னும் எக்ஸ்ட்ரா படிக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க மேக்ஸும் கரண்ட் அஃபேர்ஸும் சேர்த்துக்கலாம் நீங்கள். ஓகேவா? அதுதான் நான் அந்த 3 columns பிரித்து வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் காலம் ப்ரீவியஸ் டே ரிவிஷன். ப்ரீவியஸ் டே நம்ம என்ன படிக்கிறோமோ அதை ஃபஸ்ட்டு நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி அதை ரிவைஸ் பண்ணிவிட்டு அடுத்து புதுசாக படித்தா நம்மளுக்கு நேற்று படித்ததும் முன்னாடி நாள் படித்ததும் நம்மளுக்கு மறக்காமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளானில் நான் ப்ரீவியஸ் டே ரிவிஷனும் 6th தமிழும் படிக்கலாம் அப்படின்ற மாதிரி படிக்கலான்ற மாதிரி ஒரு கான்செப்டில் நான் ஷெடியூல் போட்டிருக்கேன். உங்களுக்கு இல்லை எனக்கு நான் எக்ஸ்ட்ரா படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ், மேக்ஸு, ஜென்ரல் ஸ்டடீஸ் நீங்கள் போட்டுக்கலாம்.
நான் வந்து இப்போது மேக்ஸுக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸும் இப்போ கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேன். ஒரு 40 டேஸ் நான் தமிழில் பேசிக்கில் ஸ்ட்ராங் ஆகிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் தான் நான் மேக்ஸுக்கும் ஜிஎஸ்க்கும் போகலாம் அப்படின்ற ஒரு இதில் நான் இருக்கேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் இந்த ஷெடியூல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் இது கூட ஆட் ஆன் பண்ணி உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் மேக்ஸும் நீங்கள் எக்ஸ்ட்ரா பார்த்துக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம தினமும் நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ 4th ஸ்டார்ட் ஆகுது. 6th கம்ப்ளீட் பண்ணுறோம். அண்ட் தென் 7th கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறம் 6th ரிவிஷன் அண்ட் தென் 8th ஸ்டார்ட் பண்ணுறோம். 7th ரிவிஷன், 9th தீபாவளி ஹாலிடேஸும் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் 10th, அப்புறம் லாஸ்ட்டு ஒரு 10 டேஸ்க்கு வந்து நம்ம 6th to 10th வந்து ஒரு 2 டைம்ஸ் வந்து ரிவிஷன் பண்ணுற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். இந்த ஷெடியூல் வந்து உங்களுக்கு நான் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை இதை விட பெட்டர் வே எனக்கு தெரியும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொன்னால் ஸோ நானும் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்க முடியும். ஸோ நீங்களும் உங்களோட ஷெடியூல் இது ஓகேனா நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். இல்லை இதை விட பெட்டர் வே எனக்கு தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் தென் என்னால் தனியாக படிக்க முடியாது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நானும் வந்து லைவ் போடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிருக்கேன். நானும் படிக்கிறப்ப லைவ் செஷன் சும்மா ஆன் பண்ணி வச்சுட்டு நான் படிச்சுட்டே இருப்பேன். நீங்களும் அந்த லைவில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்களும் படிக்கலாம். ஏன்னா வந்து தனியாக படிக்க ஒரு மாதிரி இருக்கும். கம்பெயின் பண்ணி யாராவது ஒருத்தவங்க நம்ம கூட இருந்தால் கம்பெயின் ஸ்டடி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தோன்றவங்களுக்கு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த ஒரு ஐடியாவும் இருக்குது. ஸோ உங்களுக்கு லைவ் செஷன் மாதிரி நான் வந்து ஸ்டடி பண்ணுறத வந்து ஒரு லைவாக உட்காந்து படிச்சுட்டே இருப்போம், பேச மாட்டோம். நீங்கள் படிக்கலாம், நான் படிப்பேன். லைவில் ஜாயின் பண்ணிவிட்டு சும்மா நம்ம பாட்டுன்னு படிச்சுட்டே இருக்கலாம். ஸோ எனக்கும் வந்து தனியாக இருக்கிற ஃபீல் இருக்காது. உங்களுக்கும் அது ஓகேவாக இருந்தது அப்படின்னா நீங்களும் லைவில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஐடியா உங்களுக்கு ஓகே அப்படின்னா அதுவும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஓகே, லைவ் செஷன் பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லுங்கள். வேறு ஏதாவது ஐடியாஸ், வேறு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. நான் என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன். ஓகே, பை, டேக் கேர்.